Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ வாட்ஸ்அப்ல புதுசா ஒரு ஃபீச்சரை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. கம்யூனிட்டி இந்த பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். கம்யூனிட்டினா என்ன எல்லாமே வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நீங்க இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணனும்னா Play Storeல போய் லேட்டஸ்ட் வாட்ஸ்அப் வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. அண்ட் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணோம்னா அந்த ஃபீச்சர் வந்து ரிலோட் ஆயிருக்காது. ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போ வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமரா ஐக்கான் இருக்கும் சைடில் சேட்ஸ் பக்கத்தில் கேமரா ஐக்கான் இருக்கும். இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ கம்யூனிட்டி அந்த ஐக்கானை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி அந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். அதில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கிற குரூப்பில் அவங்க கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ யாருமே ஆட் பண்ணலை அப்படின்னா எதுவும் ஷோ ஆகுது. ஜஸ்ட் நியூ கம்யூனிட்டின்னு சொல்லி மேலே வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்யூனிட்டினா என்னன்னு சொல்லி வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. நிறைய குரூப்ஸ் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூலில் ஒரு 2 குரூப்பு, காலேஜில் ஒரு 2-3 குரூப்பு, அன்னி ஆஃபீஸ் போனீங்கன்னா அதில் ஒரு குரூப்பு, ஏதாவது விளையாடுறதுக்கு போகிறீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப், இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு புது குரூப் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் இப்போ 512 வரப்போகிற ஃபியூச்சரில் 1024 இவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு குரூப் அடுத்து 2 குரூப் இப்படி வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம்னா ஒவ்வொரு குரூப்பாக போய் நம்ம சென்ட் பண்ணணும். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குரூப் இருக்கும். பட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது ஒரே மெசேஜாக தான் இருக்கும். ஒவ்வொரு குரூப்பாக சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ கம்யூனிட்டின்னு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ரியல் டைம் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூலில் +2ல் ஒரு 10 பேர் இருக்கீங்க, +1ல் ஒரு 10 பேர், 10th ஒரு 10 பேர், 9th 8th இப்படி எல்லாருமே ஒரு 10 பேர் இருக்கீங்க. உங்கள் கிளாஸில் இருக்க ஒரு 10 பேர் அது குரூப். ஒவ்வொரு கிளாஸில் இருக்க ஒவ்வொரு 10 பேர் நம்ம சேர்க்கும்போது அது கம்யூனிட்டி. ஸோ அவ்வளோதான். எல்லா கம்யூனிட்டி சேர்த்து ஒரே இடத்துல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இப்போது கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்துருவோம். ப்ளஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டி நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அது கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது நேம் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஷார்ட்டாக அதை பற்றி அந்த குரூப் பற்றி என்ன சொல்லணுமோ சொல்லிக்கலாம். அல்லது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போடாமல் கூட இருக்கலாம். வேறு ஐக்கானை கிளிக் பண்ணினா உங்களுக்கு கம்யூனிட்டி கிரியேட் ஆகிடும். இப்போ அந்த கம்யூனிட்டியில் ஏதாவது குரூப்பை கிரியேட் பண்ணணுமா அல்லது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் குரூப் நிறைய குரூப் இருக்கும் அதை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா உங்கள் அட்மினாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். அண்ட் மெசேஜும் அட்மின்ஸ் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஸோ இதுதான், மற்றபடி எந்த விஷயம் கிடையாது. ஒன்லி அட்மின் கேன் ரூல் திஸ் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். ஆட் எக்ஸிஸ்டிங் குரூப்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். நான் என்னோட ஒரு 2 குரூப் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா கிட்டத்தட்ட 21 குரூப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே ஃபியூச்சரில் அந்த 1024 ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு குரூப்புக்கு ஆட் பண்ணுற ஃபியூச்சர் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு ஒரே நேரத்தில் ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். ப்ரோ 20,000மான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி தான் வந்து சொல்கிறேன். மேபி ஒரு குரூப்பில் 500 பேர் இருப்பாங்க, 400, 300, 200 அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ப்ரோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு 1000 பேர் 20,000 பேர் அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஸோ நான் பாசிபிலிட்டிஸ் தான் வந்து சொன்னேன். ஸோ எல்லா குரூப்புக்கும் கிட்டத்தட்ட 21 குரூப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 குரூப்பை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த குரூப்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஐகான்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் லிங்க்ஸ் வேறு ஏதாவது குரூப் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட், டீஆக்டிவேட் கம்யூனிட்டி, ஸோ ரிப்போர்ட், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டீஆக்டிவேட்னா அந்த கம்யூனிட்டியை டீஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ வேண்டாம் எல்லாமே முடிஞ்சு எதுவுமே வேணாம் அப்படின்னா அது அந்த எப்பவும் போடுறது தான். ஒரு குரூப்பை நம்ம டீஆக்டிவேட் பண்ணும்போது நார்மல் கண்டிஷன்ஸ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் எக்ஸிட், நீங்கள் எக்ஸிட் கொடுத்தாலும் நீங்கள் தான் அட்மின், நீங்கள் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எக்ஸிட் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்யூனிட்டி வந்து டெலிட் ஆயிரும். குரூப் ஐக்கான் வந்து உங்களுக்கு சர்க்கிளில் இருக்கும். இது வந்து வேறு ஐக்கானில் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக நமக்கு வந்து தெரியுது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குரூப் வந்து கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் நேம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த நேமோட உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அந்த முன்னாடி சேட்டில் ஷோ ஆகும். அதில் எந்தெந்த குரூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அதில் வந்து ஷோ ஆகும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதில் ஆட் பண்ண எல்லா குரூப்புக்கும் அட் அ டைமில் அந்த மெசேஜ் போய் சென்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஃபியூச்சர். நீங்கள் வேண்டாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்மின்ஸ் மட்டும்தான் இதில் மெசேஜ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சின்ன சிக்கல். அண்ட் இதில் சிக்கல்னு பார்த்தாலும் கிடையாது. ஏன்னா இதுதான் அட்வான்டேஜ். அந்த குரூப்பில் எல்லாருமே மெசேஜ் பண்ணுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ரொம்பவே நிறைஞ்சிரும். அண்ட் நம்ம ஸ்டோரேஜும் வந்து ஃபுல்லாகிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஓகே மாதிரி தான் தெரியுது. அட்மின்ஸ் மட்டும்தான். ஏன்னா எல்லா குரூப்லையுமே ஒரு அட்மின் தான் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க். நிறைய அட்மின்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. அட்மின்ஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தது நல்ல விஷயம்தான். ஸோ ஓவராலாக கம்யூனிட்டியில் குரூப்ஸை மல்டிபிள் குரூப்ஸை ஒன்றா எடுத்துகிட்டு வந்து ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறதுக்கு தான் கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? உங்களை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை கம்யூனிட்டியில் ஆட் பண்ணியிருக்காங்களா?
இல்லை நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண போகிறீங்களா? கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அதையும் சொல்லுங்கள். இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கேளுங்க.